பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை. 43ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும்போது, தேசத்தில், அதாவது கானான் தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தது. அப்போ யாக்கோபு குடும்பத்தோடு கானான் தேசத்தில் இருக்கிறார். உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை, பஞ்சம் அதிகரிக்கிறது. எகிப்தில் மாத்திரம்தான் தானியங்கள் உண்டு. ஆனால் எகிப்தில் போய் இவங்க தானியங்கள் வாங்க வேண்டும் என்றால் இளைய மகனாகிய பெஞ்சமினையும் அவங்க அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் பெஞ்சமினை அனுப்பி வைப்பதற்கு யாக்கோபு தயங்குகிறார். ஏன்னா ஏற்கனவே வாழ்க்கையில் அதிக இழப்புகள். தன்னுடைய சின்ன வயதிலேயே தான் நேசித்த மனைவி ராகேலை இழந்தார். அதன் பின்பு யோசேப்பை யோசேப்பினுடைய 17வது வயதில் இழந்தார். இப்போ சிமியோனும் இங்கே இல்லை. இப்போ பெஞ்சமினையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஆயிட்டுனா என்று சொல்லி அவர் உள்ளத்தில் கலங்கினார். ஆனால் வேறு வழியே இல்லை. உடனடியாக தன்னுடைய சகோதரரிடத்தில், நீங்கள் பெஞ்சமினையும் கூட்டிகிட்டு போங்க, என்னென்ன செய்யணும், என்னென்ன காணிக்கைகளை கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு விவரங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார். இப்போ யாக்கோபினுடைய பிள்ளைங்க எல்லாம் இளைய சகோதரனாகிய பெஞ்சமினையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு அவங்க போகிறாங்க. அப்போ எகிப்தில் யோசேப்புக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறாங்க? யோசேப்புக்கு முன்பதாக தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஒரு நாள் இந்த யோசேப்பு வேண்டாம் என்று சொல்லி விற்று போட்ட சகோதரர்கள் இன்றைக்கு யோசேப்புக்கு முன்பதாக தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இவர்களை பார்த்த உடனேயே யோசேப்பு தன்னுடைய தகப்பன் எப்படி இருக்கிறார், சுகமாக இருக்கிறாரா, எல்லா சுக செய்திகளையும் விசாரிக்கிறார். அதன் பின்பு 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். அப்போ பெஞ்சமினை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் அப்படியே உருகி போயிட்டு தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறார். அவரால் அவருடைய உணர்வுகளை அடக்கி வைக்க முடியல. உடனேயே பக்கத்து ரூமுக்குள்ளால் போய் அவர் அழுகிறதுக்கு இடத்தை தேடுகிறார். பின்பு தன்னுடைய முகத்தை கழுவி பெஞ்சமினுக்கு முன்னால் அவர் வந்து நிற்கிறார். பின்பு எல்லாரும் சேர்ந்து அவங்க போஜனம் செய்கிறார்கள். இந்த 44ஆம் அதிகாரத்தில் இன்னும் கூடுதல் விவரங்கள், சின்ன சின்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். நம்ம நேரடியாக 45ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் பார்க்கும்போது நிறைய உரையாடல்கள் நடக்கின்றன. யோசேப்புக்கும் தன்னுடைய சகோதரர்களிடத்திற்கும் இடையே உரையாடல்கள் நடக்கின்றன. ஆனால் அதிகமாக அவரால் அடக்கி வைக்க முடியாததுனால அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி 45:3ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நான் தான் யோசேப்பு. சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் யோசேப்பு. சொல்லிட்டு சொல்கிறாரு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா? தன்னுடைய தகப்பனை பற்றி விசாரிக்கிறார். 4ஆம் வசனத்தினுடைய 4ஆம் வரியில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எப்படி இருந்திருக்கோன்னு நினச்சி பாருங்கள். எல்லாருக்கும், சகோதரர் எல்லாருக்கும், இவனை நம்ம இனி பார்க்கவே மாட்டோம் என்று சொல்லி விற்று போட்டார்கள். ஆனால் அன்றைக்கு நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான். 5ஆம் வசனம் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டபடியால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். 6ஆம் வசனத்தை கூட படிக்கிறேன். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும்
இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அதனால் நீங்கள் யாருமே என்ன பண்ண வேண்டாம், கானான் தேசத்தில் பஞ்ச காலத்தில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இந்த செய்தியை நீங்கள் தகப்பனிடத்தில் சொல்லுங்கள். எகிப்தில் தானியம் உண்டு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இந்த செய்தியை தகப்பனுக்கு சொல்லி நீங்கள் எல்லாருமே குடும்பமாக என்ன பண்ணிடுங்க, பஞ்ச காலத்தில் இங்கே வந்து விடுங்கள். இதைத்தான் பின்பகுதியில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு காரியத்தை சற்று நேரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதில் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நடந்த காரியங்கள் எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது என்று யோசேப்பு விவரித்து சொல்லுகிறார். நீங்கள் என்னை எகிப்துக்கு போகிறவங்க கிட்ட விற்று போட்டீங்க, நான் தான் யோசேப்பு. அடுத்த வசனத்தில், தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். இதில் 3 இடங்களில் தேவன் என்னை அனுப்பினார், தேவன் தேவன் என்று வரும். 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பாடம் என்னவென்றால், நம்முடைய துன்பங்களில் துக்கங்களில் நாம் தேவனை கண்டு கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் துன்பம் வரும்போது, துக்கம் வரும்போது, தேவன் என்னை பார்க்கிறாரா, என் சூழ்நிலை அவருக்கு தெரிந்திருக்குதா என்று சொல்லி நமக்கு சந்தேகங்கள் ஏற்படும். யோசேப்பு தன்னுடைய துன்பத்தினூடாக தேவனை கண்டு கொண்டான். 8ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினார். ஆனால் அவங்க தான் அனுப்புனாங்க, அவங்க தான் விற்று போட்டாங்க, சகோதரர்கள் தான் விற்று போட்டாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சகோதரர்களை பார்க்காம சகோதரர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் யோசேப்பு இங்கே கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். 7ஆம் வசனத்தில், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். இப்போ யோசேப்பு இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக தேவனை முதலில் காண்கிறார். இரண்டாவதாக இந்த பிரச்சனைகளில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் கண்டுபிடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரும்போது, தாங்க முடியாத துன்பங்கள் வரும்போது, அல்லது மற்றவங்கள் நமக்கு துன்பத்தை நினைக்கும்போது, செய்யும்போது, நம்மால் அதனூடாக தேவ சித்தம் என்ன என்பதை நம்மால் பார்க்க முடியும். யோசேப்பால் அந்த தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடிகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின்பு சகோதரர்களை பார்க்கும்போது அவர் இவைகளை சொல்லுகிறார். இந்த நேரத்தில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, துன்பத்தோடு துக்கத்தின் பாதையில் தனிமையாக அநேக காரியங்களை இழந்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் துக்கம் அனுபவிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், யோசேப்பை போல் 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை கண்டு கொள்வீர்களாக. அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே ஒரு சில காரியங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் உங்களுக்கு துன்பத்தை அனுமதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். நான் ஏன் இந்த பாடில் ரொம்ப நாள் இருக்கேன், எனக்கு அர்த்தம் தெரியலையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தா கூட இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்பீங்களா, ஆண்டவரே, இந்த பாதையில் யோசேப்பை போல நான் உம்மை கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உம்முடைய திட்டத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். ஏன் இதை நீங்கள் அனுமதித்தீங்க என்று சொல்லி உங்கள் திட்டத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். நம்ம கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியத்தை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். யோசேப்போடு கூட இருந்த தேவன், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றின தேவன், இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் எங்களுடைய தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவு தெளிவாக உம்மை அவர்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்லப்பா, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதையும் கூட ஆண்டவர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரையும் உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் கண்டுகொள்ளும் போது எங்களுக்கு ஒரு பெரிய பலன், பெரிய உற்சாகம், பெரிய ஒரு கிருபை பிறக்கிறதப்பா. அப்படியே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.